சிங்கப்பெண் சீரியல்ல நம்ம ஆனந்தி கர்ப்பமா இருக்க மாதிரி சீன் கொண்டு போனா நாங்க சீரியலே பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஆனந்தி கர்ப்பமா இருக்க மாதிரி கதை காட்டி நம்ம மகேஷும் ஆனந்தியும் சேர்ற மாதிரி கதை காட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறவங்களும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம அன்பு ஆனந்தி மகேஷ் முக்கோண காதலுக்கு ஒரு முடிவு வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அன்பு ஆனந்தி சந்தோஷமா இருக்க போறாங்க. 2 பேத்துக்கு கல்யாண கதை சீக்கிரமா வரப்போகுது. கோகில கல்யாணம் முடிஞ்சோன்னு நம்ம அன்பு ஆனந்தி காதலை பத்தி பேச போறாங்க. கல்யாணத்தை பத்தி பேச போறாங்க அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தா கடைசி அதுல ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுற விதமா நம்ம டைரக்டர் சார் ஒரு கெடுகட்ட வேலையை பார்த்து வச்சுட்டாருன்னு கூட சொல்லலாம். இனிமே நம்ம அன்பையும் ஆனந்தையும் சரி எல்லாரும் கலங்கப்படுத்தி பேச போறாங்க, அசிங்கப்படுத்தி பேச போறாங்க, அவங்க ஒழுக்கத்தையே தவறா பேச போறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப நம்ம ஆனந்தி கர்ப்பமா இருக்கிற மாதிரி கதை கொண்டு போனா கண்டிப்பா எல்லாருமே நம்ம ஆனந்திய பத்தி தப்பா தான் பேசுவாங்க, அவ ஒழுக்கத்தை பத்தியும் தப்பா தான் பேசுவாங்க. நம்ம ஆனந்தி பத்தி நம்ம ஒழுக்கமான பொண்ணு, அவ ஒழுக்கத்தை கெடுக்கிற விதமா வந்து டைரக்டர் சார் கதை கொண்டு போறது சுத்தமா எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஆனந்தி கர்ப்பமா இருக்கிற விஷயம் நம்ம அன்புக்கு தெரிய வந்து நம்ம அன்பு வந்து இடிஞ்சு பெறுவாரு, மனசுடைஞ்சு பெறுவாரு. அது மட்டும் இல்லாம இனி அன்பு ஆனந்தியே நம்ம டச் பண்ணதே கிடையாது, ஆனந்தி கிட்ட நம்ம தவறா நடந்துகிட்டதே கிடையாது, ஆனந்தி அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, அடுத்தவங்கிட்ட தவறா நடந்துக்கிற பொண்ணும் கிடையாது. அப்ப இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு வந்து ஒரு பக்கம் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்க போறாரு. அது மட்டும் இல்லாம ஆனந்தி கிட்டையும் கேட்க போறாங்க. ஆனந்தி இதை பத்தி பேசுற நிலைமையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி வந்து அன்பையும் அவாய்ட் பண்ணிட்டு ஆனந்தி என்ன பண்ணான்னு தெரியாம அழுது புலம்ப போறாங்க. அன்பும் ஆனந்தி ஒவ்வொரு பக்கம் இருந்து அழ போறாங்க. இந்த சீரியல பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அன்பும் ஆனந்தி சந்தோஷமா கொஞ்ச நாள் இருந்தா பல நாள் அழுகையும் கண்ணீருமா இருக்க மாதிரிதான் காட்டுறாங்க அந்த டைரக்டர். சரியானா இப்படி இருக்காருன்னு தெரியல. அது மட்டும் இனி நம்ம அன்பு வந்து யோசிக்க போறாரு, அந்தோட கற்பத்துக்கு யாரு காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்க தான் போறாங்க. அது மகேஷ்ன்னு சொல்லிட்டு நம்ம அன்புக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா நம்ம அன்பு என்ன பண்ணுவாரு, ஆனந்தியையும் மகேஷையும் சேர்த்து வைப்பாரா, இல்லன்னா ஆனந்தியோட கற்பத்தை கலைச்சிட்டு நம்ம தான் ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு நினைப்பாரா? உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.